கருணாகரனை ஊழியத்தை அசிங்கப்படுத்தினா யாரு கஷ்டம்? இந்த திக்கட்டவர்களும் விதவைகளும் முடக்கப்பட்டவர்களும் தான் கஷ்டம். ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கருணாகரனுடைய தேவாக்கினி சபை ஊழியம் மூலமாக பலன் பெற்று வருகிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு தான் ஒரு குரூப் அலையுது. பால் டிவி கருணாகரனை பண்ற நல்லதை மக்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காமிப்பேன். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம உசிலம்பட்டியில இருந்து ஊழியம் செய்யற தேவாக்கினி சபை பால் டிவி கருணாகரன் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு கார் வாங்கி கொடுத்ததா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது ஒருத்தர் வீடியோ போட்டதால தான் இந்த நியூஸ் வெளியே வந்தது. அதை இப்போ ஒரு சேனல், ஒரு முக்கியமான சேனல், 3 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல, அந்த சேனல்ல சொல்றாங்க எனக்கு கருணாகரனே 2 லட்சமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சேனல், எல்லா சேனலுமே நம்ம ஈக்குவலா தான் பார்க்கோம். அந்த சேனல்ல எனக்கு கருணாகரனே கார் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. கருணாகரனே எனக்கு, அதாவது நான் கருணாகரன்ட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் நான் கேட்டதில்லை. அவங்க எனக்கு வாங்கியும் தரல. அதுதான் இதுல உண்மை. கருணாகரனை பண்ற ஊழியம் மாற்றுத்திறனாளிகள், திக்கட்டவர்கள், விதவைகள், இவர்களுக்காக அவங்க பண்ற ஊழியம் பிடித்ததால தான் அவங்களுக்காக நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஊழியத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. எனக்கு அவங்க ஊழியம் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தி போடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லது மக்களுக்கு தெரியணும், இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறக்காண்டி தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுல எந்த உள்நோக்கமே கிடையாது. நாசிரியத்திலேயே நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், நான் கார் வச்சிருக்கேனா இல்லையான்னு. யாருனாலும் சொல்லுவாங்க என்கிட்ட கார் கிடையாது, என்கிட்ட ஒரே ஒரு ஸ்கூட்டி தான் தற்சமயம் இருக்குது. பைக் ரிப்பேர் ஆகி ஷெட்ல இருக்கு. அதை இன்னும் ரிப்பேர் பார்த்து முடிக்கலான்னு வைக்கலாம். அது ஒரு 6 மாசமா என் பைக்கு ஷெட்ல தான் இருக்கு. இதுதான் உண்மை. இப்போ எனக்கு கருணாகரன் அன்னை கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் ஒரு இதா போட்டுட்டாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல நின்று ஒரு காரை எடுத்து காமிச்சு போட்டுட்டாங்க. ஆனா அது எப்படி வருது பாத்தீங்களா வெளியே? எனக்கு கருணாகரன் 2 லட்சம் கொடுத்ததாகும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 50,000 ரூபாய், இப்போ காருங்காப்புல. இதெல்லாம் இல்லாதது. நீங்க பேசுறதெல்லாம் பொய் அப்படிங்கிறது இதுலயே தெரியுது. நாசரேத்துல உங்களுக்கு யாரும் தெரியும்னா போன் பண்ணி கேளுங்க, கேபா கார் வச்சிருக்காரா இல்லையா. என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு அதில் காமிக்கலாம். அந்த பைக் இருக்கு. அடுத்து என்னுடைய இன்னொரு பைக்கு ஷெட்ல இருக்கு. அதையும் வேணா போட்டோல நான் காமிக்கேன், பாருங்க. ஷெட்ல தான் கிடக்கு அந்த பைக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. இந்த மாதிரி நான் கருணாகரன் ஊழியத்தை வெளியே காட்டுறதாலதான் என் மேல இவ்வளவு விமர்சனம் வருது. ஒரு நல்லதை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதால நம்ம மேல இவ்வளவு விமர்சனம் வைக்காங்க. என்னென்னலாமோ வைக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, அதெல்லாம் அவங்களுக்கு பழகி போனது ஒண்ணு. அதை என்ன சொல்றது, அவங்க திருந்தணும் அப்படின்னு தான் நம்ம இயேசு கிறிஸ்துட்ட பிரேயர் பண்றோம். அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்றேன். கருணாகரனை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களே போய் ஒரு உண்மையா நான் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கேன் அப்படின்னு போய் உண்மையை சொல்லுங்க, அண்ணன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் கருணாகரன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வலி இல்லாதவங்களுக்கு கருணாகரனை உதவி செய்வாங்க. ஒரு குடும்பத்துல 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்கு கருணாகரன் ஹெல்ப் பண்றாங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நீங்க நேர்ல பார்த்தா தான் தெரியும். நமக்கு அது சரியா வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு காமிக்க முடியல. நம்ம சேனல் உள்ள வீடியோ எல்லாம் பாருங்க. பால் டிவி கருணாகரன் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க பண்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு 50% தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அதிலிருந்து திக்கட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, இந்த மாதிரி முடக்கப்பட்டவர்களுக்கு, வியாதியால முடக்கப்பட்டு இருப்பாங்கல்ல, சொன்னால ஒரு வீட்டுல 4 பேரும் வியாதியால முடக்கப்பட்டிருக்காங்க.
அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. தேவ அக்னி சபை மூலமா இந்த உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு எதிராக இவ்வளவு விமர்சனம் வருதுன்னு. கருணாகரன் அண்ணனுடைய ஊழியத்தை மக்களுக்கு நான் எடுத்து போடுறதால என் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வருது. இல்லாத பொல்லாததை என் மேல சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னா, இதுல மாற்றுத்திறனாளிகள் ஈடுபடுறாங்களா? இல்லை. இப்போ ஒரு கருணாகரனே மாற்றுத்திறனாளிகளை தாண்டி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாங்க. சிலர் ஒரு கடன்ல மாட்டியிருப்பாங்க. சிலர் குடும்பம் அவங்க உழைத்து அந்த கடன்ல செட்டில் பண்றதுக்கே அவங்க உழைப்பு சரியா போயிடும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களால அதுல இருந்து மீள முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கருணாகரனே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி பலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். அதாவது ஒரு லிமிட்டட் 2 லட்சம் 3 லட்சம், அப்போ அதுல இருந்து அவங்க தாண்டி வந்துருவாங்க. பாத்தீங்களா, ஒரு குடும்பத்தை காப்பாத்தி விடுற லெவலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சிலர் அதில் நன்மைப்பட்ட சிலர் என்ன பண்றாங்கன்னா, கருணாகரன் இருந்து திரும்பி கேட்காங்க. அதாவது ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகிற லெவலுக்கு கேட்டிருக்காரு. அவருக்கு ஒரு 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் ஒரு நல்ல வேலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில அவர் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகிற லெவலுக்கு கருணாகரன் அண்ணன் பணம் கேட்டிருக்காங்க. அப்படி கொடுக்க முடியுமா? அந்த பணத்தை கருணாகரனே ஒரு 50 ஏழைகள் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வர்ற காணிக்கை அப்படி கொடுக்காங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்த பார்த்தாப்புல ஒருத்தர், இதை கருணாகரனே அது பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே வெளியே கருணாகரனை ஏத்து போடுறாங்க. இன்னும் சிலர் இப்போ கருணாகரனே ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டுறாங்களா மாற்றுத்திறனாளிகளை. இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் கருணாகரனே போய் மாற்றுத்திறனாளிகளை கூட்டு சேர்க்க முடியாது. அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் இருக்காங்க. இப்போ அதுல உள்ளவங்களுக்கு கருணாகரன் உதவுவாங்க. அவங்க ரொம்ப அதான் சொல்றேன், இதே இந்த சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகும்னு நினைச்சார்ல, அந்த மாதிரி தான் ஒரு 4-5 பேர். இப்போ கருணாகரனை ஏழைகளுக்கு உதவ அவர் 1 லட்சம் கொடுக்காங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 60,000 எடுத்துடுறது. ஒரு 3-4 பேர் நிறைய காசு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல 10 ரூபா தான் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல 5 ரூபா தான் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 50 ரூபா செலவாச்சுன்னா யாருக்குனாலும் தெரியும்ல. அப்படி கணக்கு கேட்டதால பலர் போயிட்டாங்க. அப்படி கருணாகரன் ஊழியத்திலிருந்து கருணாகரன் பலன் அடைந்த ஒரு 5-6 பேர் வெளியே போய் கருணாகரன் ஊழியத்தை தவறா சித்தரிச்சு மக்கள் மத்தியில கருணாகரன் ஊழியத்தை அசிங்கப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருணாகரன் ஊழியத்தை அசிங்கப்படுத்தினா யாரு கஷ்டம்? இந்த திக்கட்டவர்களும் விதவைகளும் முடக்கப்பட்டவர்களும் தான் கஷ்டம். ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கருணாகரனுடைய தேவ அக்னி சபை ஊழியம் மூலமாக பலன் பெற்று வருகிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு தான் ஒரு குரூப் அலையுது. இதை நம்ம வெளியே கொண்டு வரோம்ல. இப்போ நிறைய பேருக்கு கருணாகரனை என்ன ஊழியம் பண்றாங்கன்னு தெரியாம இருந்திருக்கும். இப்போ நம்மளாம் போட்ட பிறகு வெளியே வருது. அந்த கடுப்புல ஏன் மேல இல்லாத பொய்யெல்லாம் சொல்றாங்க. இவ்வளவுதான், இதுதான். அதுக்காண்டி நம்ம அவங்களுக்காண்டி பிரேயர் தான் பண்ணணும். மொத்தத்துல கருணாகரனை ஊழியத்துக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க. தேவ அக்னி சபைக்காக பிரேயர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நான் மோகன் சிலாஸ்ரஸ் அண்ணனுக்கு வீடியோ போடும் போதும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அதை வாங்கிட்டு போடுறாரு இதை வாங்கிட்டு போடுறாருன்னு. இப்போ பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்கு வீடியோ போடும் போதும் இதே மாதிரி வருது. இதுக்கெல்லாம் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். இதோட அதிகமா என்னோட பணி தொடரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பால் டிவி கருணாகரனை பண்ற நல்லதை மக்களுக்கு நான் வெளிச்சம் போட்டு காமிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.